மிகப்பெரிய விலையை கொடுத்து விட்டோம், இப்போது போரை நிறுத்த முடியாது என்று நெதன்யாகு பேச்சு. காலை எழுந்தவுடன் கேட்ட அதிர்ச்சி செய்தியை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று கூறியிருக்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சேர்த்து மொத்தம் 14 இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டதாக வெளியான செய்திதான் அது. இது குறித்து கருத்து கூறியுள்ள பெஞ்சமின் நெதன்யாகு, நிச்சயமாக இந்த போரில் மிகப்பெரிய விலையை கொடுத்து விட்டோம், இது இப்போதைக்கு முடியும் என்று தெரியவில்லை, நீண்ட போராக இருக்கும் என்று கூறியுள்ளார். 2 நாட்களில் நடந்த நிகழ்வுகள் மூலம் ஹமாஸின் பலத்தை இஸ்ரேல் ராணுவம் குறைத்து மதிப்பிட்டு விட்டது என்று தெரிய வந்திருப்பதாக இஸ்ரேல் பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹமாஸுக்கு கடும் பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறி வந்தது. இதன் மூலம் பொய்யாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளன. தமது வீரர்களின் உயிர்களை பாதுகாக்க என்ன வேண்டுமானாலும் செய்வோம், அதே நேரம் வெற்றி பெறும் வரை இந்த போர் நிறுத்தப்படாது, ஹமாஸை முழுமையாக வீழ்த்திய பிறகே பணைய கைதிகளை மீட்க முடியும் என்றும் கூறியுள்ளார் நெதன்யாகு. போரை நிறுத்தச் சொல்லி அமெரிக்கா நிர்பந்தம் கொடுக்கவில்லை என்றும் பெஞ்சமின் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார்.